Because of Christmas Day. ලංකාවේ ඉන්දියාවේ ලංකාවේ අතර පාලමක් ලංකාවට සිදුවෙච්ච වෙලාවේ ඉන්න රජවරු මේ ඇත් එක සටන් කරලා ඒ ප්‍රදේශ අපිට නිදහස් කරලා දැන් මේ කරන්න යන්නේ සම්පූර්ණයෙන්ම අපි ගිහිල්ලා අමුණන්නේ තමිල්නාඩුවේ කොටසක් වඩවත් වෙනවා අපි ආවගානේ මොකද්ද මේ තෝරා ගැනීම අපිට මේ පාලමක් අවශ්‍යද ඉතින් මේවා මේ නිකම් මේ මන් දන්නේ මේ රජය නිකම් මේ පිස්සු ඔල්මාද කතා කියනවාද කියලා සමහර වෙලාවට හිතෙනවා මේවා කියනකොට එක ඒ වගේ ඔන්න ඔය හැමදේම පිටරටින් එන හැමදේම පිළිගැනීම ඒගොල්ලෝ කියන නිසා අපි මේ පණක් ගේන්න ඕනේ අර පණක් ගේන්න ඕනේ මේවා වෙනස් කරන්න ඕනේ අරවා වෙනස් කරන්න ඕනේ කිය මේ ජාත්‍යන්තරකරණය ලංකාවේ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம், புகழ்பெற்ற பேராதனை பல்கலைக்கழக உரிமையாளர், புகழ்பெற்ற புத்தளம் காதநீதிபதி, சொந்த ஒரு வெளிகாமம், தற்போது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்றேன். வெளிநாட்டு வாழ்க்கையில் மால்டீவ்ஸ், சவுதி அரேபியா, ஐரோப்பிய வாழ்க்கையோடு பாரிய அறிவு பின்னணியோடும் பாரிய முஸ்லீம் சமூகத்துக்கான பங்களிப்போடும் முஸ்லீம் தலங்களுக்குள் வந்து முஸ்லீம் சமூகத்துக்கான மாற்றங்களையும் முஸ்லீம் சமூகத்தை புனர் நிர்மாணம் செய்வதிலும் எமது பங்களிப்புகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்று நான் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்தவ மதத்தின் முக்கியமான ஒரு நாளாகவும் இயேசுநாதரின் பிறந்த ஒரு நாளாகவும் இருப்பதனால் நேற்று அந்த இயேசுநாதர் பிறந்த தினத்தையொட்டிய சில சிந்தனைகளை கிறிஸ்தவ மதமும் யூதர்களும் உலகளாவிய ஒழுங்கை நிர்ணயிப்பதில் நியூ வேர்ல்ட் ஆர்டரை நிர்ணயிப்பதிலும் காலனித்துவங்களை கொண்டு வருவதிலும் காலனித்துவவாதிகளுக்கூடாக முஸ்லிம் உலகத்தில் செலுத்திய தாக்கங்கள் இவைகளை பற்றி ஒரு அளவுக்கு நாங்கள் விளங்கினோம். மேற்கத்திய கொலோனிசத்தை வெஸ்டர்ன் கொலோனைசேஷனை நாங்கள் ஆயுதத்தோடு வந்த போராட்டம், அதே நேரம் அது பெண்களை சுரண்டுவதோடு வந்து போராட்டம் மட்டுமல்ல, விபன், வைன் அண்ட் உமன் இவைகளோடு நாங்கள் பார்த்தோம். அதே போல் ஸ்பெயினிலிருந்து முஸ்லீம் உலகம் வியாபிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவிலிருந்து தௌலத்துல் இஸ்லாமியா மதீனாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அது மொரோக்கோ எல்லை வரையிலும் இந்தோனேஷியாவின் ஒரு பகுதிக்கு வரையிலும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த முஸ்லீம் எக்ஸ்பேன்ஷன், முஸ்லீம் வியாபகம், அது ஒரு ஆக்கிரமிப்பாக நாங்கள் பார்ப்பதில்லைன்னு கேட்டால், அங்கு முஸ்லீம் இராணுவம் முதலில் சென்றாலும் அந்த இராணுவம் அருளை சுமந்து கொண்டு நீதியை சுமந்து கொண்டு சென்ற ஒரு இராணுவமாகவே வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது எனது கருத்தல்ல, நீதியான வரலாற்று ஆசிரியர்கள் உலக அளவில் இருக்கின்றார்கள். முழு உலகத்திலுமே நீதி அவ்வாறே தூங்கவில்லை. நீதிக்காக பேசுகின்றவர்கள் முஸ்லிம் உலகத்தின் நம்பகத்தன்மையையும் முஸ்லிம் உலகத்தின் அருளையும் முஸ்லிம் உலகம் சுமந்து சென்ற சிந்தனைகளையும் முஸ்லிம் உலகத்தின் நீதியையும் பேசுகின்ற அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் பீப்புள் லைக் இன்டலெக்சுவல்ஸ், பேராதனி கேம்பஸ் இன்டலெக்சுவல்ஸ், எங்களை போன்றவர்கள் முஸ்லிம் உலகம் பற்றிய சரியான கண்ணோட்டத்தினை முஸ்லிம் சமூகத்தில் முன்வைப்பதில் முன்னணி வகிப்பவர்களாக இன்று இருக்கின்றார்கள். இன்று நான் நேற்றைய அந்த செய்தியின் தொடர்ச்சி, அதாவது ஈசா அலைசலாத்தின் பிறப்போடு அந்த பாஸ்து பிரகார சம்பவத்தோடும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களோடும் தொடர்பான செய்திகளோடு ஒரு அளவுக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு சென்றாலும், இன்று உங்களுக்கு தெரியும், நேற்று 25, இன்றைக்கு 26 சுனாமி. இலங்கையில் பாரிய ஒரு இயற்கை அழிவை கொண்டு வந்தது தான் சுனாமி. டிசம்பர் 26. இதிலே நான் கண்களுக்கு முன்னால் இலங்கையில் இருந்தபோது அந்த காலத்தில் நான் மாலைதீவில் வேலை செய்தேன். நான் 2000 முதல் 2006 வரை மாலைதீவில் இருந்தவன். எனவே 2004 ஹாலிடேக்கு வந்தவுடன் இந்த சுனாமி இலங்கையில் நான் கண்டேன். அதே போல் நாங்கள் இன்னொரு இயற்கை அனர்த்தத்தை கண்டோம், கொரோனா இம்பேக்ட். கொரோனா காலப்பகுதியிலும் நான் இலங்கையில் இருந்தொருவன், நான் ஐரோப்பிய வாழ்க்கையிலிருந்து இலங்கைக்கு வந்தொருவன். எனவே 2004 நான் மாலைதீவில் இருந்து இலங்கைக்கு வந்தபோது இந்த சுனாமியை கண்டேன். 2019 கொரோனா காலப்பகுதியில் ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கு வந்தபோது கொரோனா பாதிப்பை கண்டேன். எனவே 2 இயற்கை பாதிப்புகளில் இலங்கை தன்னை விடுவித்து கொண்டு
ஒரு நகர்வை நோக்கி முன்னேறி செல்கின்றதை இந்த இடத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். அதே போல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். 2 இயற்கை அழிவுகள் மட்டுமல்ல, ஜேவிபி அனர்த்தம் 1972 1987 ஜேவிபி அறகலைய ஜேவிபி ஆயுத போராட்டம், அது ஒரு அடிமட்டத்தில் இருந்த போராட்டமாக இருந்த கட்சி தற்போது அவர்கள் பாதைகளை மாற்றி தற்போது ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்பகால வரலாற்றில் அது ஒரு கம்யூனிச ரிவல்யூஷனாக, மார்க்சிச ரிவல்யூஷனாக, லெனினிச ரிவல்யூஷனாக, மாவோயிஸ்ட் ரிவல்யூஷனாக வந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு அருமையான ஒரு படம் என்று இருக்கின்றது, ஃப்ரோசன் ஃபயர். சிங்களத்திலே கின்னன் சீத்தல். இந்த படத்தை பார்த்தா விளங்கும். ஏதோ காலத்தின் தேவை கருதி அவர்களின் நிலைப்பாடுகளை மாற்றி, கொள்கைகளை மாற்றி, உடையை மாற்றி, தொப்பியை கலற்றி, தாடியை மாற்றி இந்த ஆட்சியில் அமர்ந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அந்த மாற்றங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அது ஒரு சைட். சவுத்தில் நடந்த ஒரு மாற்றம். வடக்கில் நடந்த இன்னும் ஒரு சிவில் வார் தான் எல்டிடி. பல இயக்கங்கள் அங்கு தாக்கம் பங்களிப்பை வழங்கினாலும் எல்டிடி தான் மிகவும் ஒரு காத்திரமான பங்களிப்பை இலங்கை அரசுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் வழங்கியதையும் சர்வதேச அவதானத்தினை பெற்ற ஒரு அமைப்பாக நாங்கள் எல்டிடி பார்க்கின்றோம். எனவே எந்த இடத்தில் ஆரம்பித்ததோ 1970s எந்த இடத்தில் ஆரம்பித்ததோ அதே இடத்தில் அது முடிவடைந்ததை பார்க்கலாம். எனவே ஆயுத போராட்டம் ஜேவிபியிலும் தோல்வி அடைந்தது, ஆயுத போராட்டம் எல்டிடியிலும் தோல்வி அடைந்தது. எனவே இந்த ஆயுத போராட்டங்கள் வெற்றி பெற்ற வரலாறுகள் மிகவும் குறைவு. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், எல்டிடி அழிக்கப்பட முன்னால் சந்திரிகா அம்மையார், ரணில் விக்ரமசிங்க, ஜார்ஜ் ஜெயவர்தன இவர்கள் பல முறைகளில் பல வடிவங்களில் தமிழ் மக்களுக்கான உரிமையை சமஸ்யமைப்பை கெஞ்சி கெஞ்சி வழங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் எல்டிடி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் பிழையான வழிநடத்தல் டாக்டர் என்டன் பாலசிங்கத்தின் பிழையான வழி நடத்தலால் அந்த போராட்டம் படு தோல்வி அடைந்ததையும் அவரும் இறந்து விட்டார். போராட்டம் இறந்து விட்டது. தமிழ் மக்கள் எது திக்கு திணறி எந்த திசைக்கு செல்வதென தெரியாமல் தற்போது நடுரோட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தற்போது யாழ்ப்பாணத்தின் ஒரு தற்போதைய வாய்ஸாக இந்த அட்டகாசம் அர்ச்சனா உங்களுக்கு முன்னால் தென்படுகின்றது. அவர் ஒரு MBBS டாக்டர். முதல் நாளே பார்லிமெண்டத்தில் ஒரு சிங்களத்தில் சொல்லுவார்கள் பால்திய பெரலனவாண்டு ஒரு கசப்பான அனுபவத்தை கொண்டு வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு வெறுப்பான ஒரு நடவடிக்கைகளோடும் பேச்சுக்களோடும் ஒரு ஒழுங்கில்லாத தன்மையையும் முதிர்ச்சி இல்லாத தன்மையையும் மக்களின் பிரதிநிதியாக தனக்கு இருக்க தகுதி இல்லை என்பதையும் பல வடிவங்களில் அவர் காட்டினார். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அந்த அரசியல் கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக முன்வைப்பதை விட ஒரு ஆக்ரோஷமாகவும் தான் ஒரு மீண்டும் ஒரு எல்டிடி மீண்டும் ஒரு புலியாக காட்டுவதோடும் தான் போலீஸில் வேலை செய்ததாகவும் தனது தந்தை போலீஸ் அதிகாரி இருந்ததாகவும் இப்படி ஒரு அர்த்தமில்லாத கதைகளை கூறி அந்த சமூகத்தை டிரைலிங் தடம் புரளச் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பேட் ஒரு மூவாக நான் இதை பார்க்கின்றேன், அர்ச்சனாவின் அட்டகாசங்களை. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பிரகல்யம் அடைந்து கொண்டு செல்வதையும் நாங்கள் காணுகின்றோம். ஸோ இன்றைய எனது தலைப்புகளிலே நேற்று எடுத்த தலைப்போடு இன்றைய தலைப்பை நான் கொண்டு வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சுனாமி அனர்த்தத்தோடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று பார்த்தோம் இயேசுநாதர் பிறந்தார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா ஒரு ரசூலா, இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரையில் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள். அப்போ நபி என்றால் யார், ரசூல் என்றால் யார், அந்த கன்செப்டை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். மதம் என்றால் என்ன, சித்தாந்தம் என்றால் என்ன, தெளிவாக விளங்கி கொண்டு வேண்டும். நபி என்றால் யார், ரசூல் என்றால் யார். அவங்க ரெண்டு கருத்துக்கு நபி ரசூல், இந்த தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது மதம் என்றால் என்ன, சித்தாந்தம் என்றால் என்ன. ரிலிஜன் மதம், சித்தாந்தம் என்றால் ஐடியாலஜி. இந்த ரெண்டையும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நேற்று நான் சொன்னேன், புத்தர் சிந்தனைகள் மதம் அல்ல. புத்திசம் இஸ் நாட் அ ரிலிஜன். புத்திசம் ஒரு ஃபிலாசபி, ஹிந்துசம் ஒரு ஃபிலாசபி. அப்போ பல்கலைக்கழக ஆய்வாளர்களே சொல்லுகின்றார்கள் புத்திசம் ஒரு மதம் என்று, இந்துசம் ஒரு மதமாக பேசுகின்றார்கள்.
முஸ்லீம்கள் கூட இந்த மதத்தையும் அறிவியலையும் விளங்க தெரியாத ஒரு சிக்கலில் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் ஜாக்கிர் நாயக்கோட ஸ்பீச்சை பார்த்தால் இஸ்லாம் இஸ் அ ரிலிஜன், அப்படி தான் அவர்கிட்ட டாக் போவோம். ஜாக்கிர் நாயக் இவர் பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு அறிவாளர். அவர் சொல்லுவது என்னவென்றால் இஸ்லாம் இஸ் அ ரிலிஜன். நான் சொல்லுகின்றேன் இஸ்லாம் இஸ் நாட் அ ரிலிஜன். ரிலிஜன் என்றால் உங்களுக்கு தெரியும், மதம் என்றால் அங்கே ரிச்சுவல்ஸ் இருக்கும். உதாரணமாக நான் 2 ரிலிஜனை உங்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றேன். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த நம்பிக்கை, ஜுடாயிசம், தௌராத் வேதம் ஒரு ரிலிஜன். ஏனென்றால் அல்லாவிடமிருந்து வந்தது மட்டுமல்ல, அது ஒரு குறிப்பிட்ட பணிகளை அந்த சமூகத்திற்குள் செய்வதற்கு வந்த ஒரு வழிமுறை. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் ஃபிரோனின் அதிகாரத்திலிருந்து மக்களை விடுவிக்க வந்த ஒரு விடுதலை போராளி. அதுதான் அவருடைய டாஸ்க். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது கிறிஸ்துவம் வந்து ஒரு மதம், கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன். அது அல்லாவிடமிருந்து வந்தது. பாயிண்ட் 1. 2, அதுவும் ஒரு அசைன்மெண்ட், சர்டன் அசைன்மெண்ட்டோடு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்டது அந்த தடி ஒரு மிராக்கள், அது பாம்பாக மாறியது. தெளிவாக விளங்கிக் கொண்டல் வேண்டும். அந்த மிராக்களை வைத்துத்தான் அவர் தனது பணியை ஆரம்பித்தார். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிராக்கள் வழங்கப்பட்டது. அது தான் குருடல்களை குணமாப்பது, குஷ்டநோயில் உள்ளவர்களை குணமாப்பது, இப்படி சில அதிசயங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். மட்டுமல்ல, அவர் ஒரு நற்செய்தியோடு வந்தொருவர். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிறிஸ்தவ பணி ஆரம்பிக்கின்ற போது அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் தௌராத், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வேதமும் யூத மதமும் அதில் பாறை கிளைகளும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்ததை கண்டோம். அதே நேரம் நேற்று நான் சொன்னேன், அவர் தூக்கிலிடப்படுவதற்கான காரணங்கள், இதை பற்றி இன்னும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதாவது கருத்து வேறுபாடில் இருந்தால் எனது வாட்ஸ்அப்புக்கு கதைக்கவும், நான் அது வேறொரு வீடியோவில் அதை திருத்திக் கொள்கின்றேன். இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கில் அறையப்பட்டார் என்பது அவர்களின் கணிப்பு. அல்லாஹ்வுடைய கணிப்பு, அவர் தூக்கப்பட்டார், மீண்டும் வருவார். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் யூதர்களோடு அங்கு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். வெஸ்டர்ன் கொலோனியலிசம் ஆயுதத்தோடு வந்தது. முஸ்லீம் பாதுகாப்பாளர்கள், முஸ்லீம் எக்ஸ்பேன்ஷன், முஸ்லீம் ப்ரொடெக்டர்ஸ் நீதியோடும் அருளோடும் சென்றதை நாங்கள் நேற்று பார்த்தோம். எனவே இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையோடு இருக்கின்ற இலங்கையில், ஸ்ரீலங்கா இஸ் அ புத்திஸ்ட் கண்ட்ரி, ஸ்ரீலங்கா இஸ் மெஜாரிட்டி புத்திஸ்ட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் are there. எனவே இந்த கிறிஸ்தவ உலகம், இலங்கையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகம் சிங்கள சமூகத்தில் ஒரு பகுதியையும் தமிழ் சமூகத்தில் ஒரு பகுதியையும் பெற்றிருக்கின்றது. அது ஒரு நடுவில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவம் என்றால் அதிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள், அதிலே சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல் முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் கிறிஸ்தவ பாடசாலையில் கல்வி கற்றவர்கள், சிங்கள மொழியில் கல்வி கற்றவர்கள், எடெக்ஸல் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கல்வி கற்றவர்கள், இவர்கள் நிறைய இந்த கிறிஸ்தவ சமூக பின்னணிகளோடு அந்த அதே பாணியில் ஒரு நடை வருவதை நாங்கள் காணலாம். இது ஒரு வேறு கருத்து வேறுபாட்டுக்குள்ள ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியிலே ஒரு முஸ்லீம் கல்வி கற்பதற்கும் சிங்கள மொழியில் மூலம் கல்வி கற்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள், அந்த மொழிக் கொள்கை சம்பந்தமாக நான் இன்னொரு இடத்தில் நான் பேசுகின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், இந்த கிறிஸ்தவ பிஷப், இந்த 25ஆம் தேதி நாங்கள் பார்த்தோம், வத்திக்கானில் கிறிஸ்தவ பிஷப் இப்படி தொப்பிகளோடு அந்த பெரிய குப்பாயத்தோடு அவருடைய உரையாற்றியில் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்து வந்த அந்த பிஷப் ஹுட், இது முஸ்லீம் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தியிருப்பதை நான் உணர்கின்றேன். எனவே முஸ்லீம் பிஷப் ஹுட் அஷேக், முஸ்லீம் பிஷப் ஹுட் முஃப்தி, இப்படி பல ஆலிம்கள், இதெல்லாம் வந்து இந்த முஸ்லீம் பிஷப் ஹுட் இப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுங்கள். இந்த அஷேக் என்று இஸ்லாத்தில் இல்லை, முஃப்தி என்று இஸ்லாத்தில் இல்லை. அதே மாதிரி இருப்பது மദ്രஸாவில் ஒரு முல்லா அல்லது ஒரு லெப்பை, அவ்வளவுதான். அல்லாமல் அதற்கு வெளியால் சொற்களை போடுவதும் அந்த சொற்களுக்கு அவருக்கு பொருத்தமே இல்லை. உதாரணம், அஷேக் என்று போட்ட ஒரு நபர், அந்த அஷேக் என்ற சொல்லுக்குள்ள பொருளும் அவர் செய்கின்ற செயலும் இந்த சம்பந்தம் இல்லை. அதே நேரம் முஃப்தி என்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு முஃப்தி போதும், அவர் எல்லா பிரச்சனையும் பார்த்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார். இலங்கையில் உள்ள முஃப்திகளால் தான் பிரச்சனையை அதிகரிப்பதை நாங்கள் காணுகின்றோம். சென்ற தேர்தலிலே ஒரு முஃப்தி, முக்கியமான ஒரு முஃப்தி அவர்கள், எல்லாவற்றுக்கும் மூக்கை நுழைக்கின்ற ஒருவர்
தேர்தலுக்கு முன்னால் இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் பகிரங்கமாக கூறி முஸ்லிம் சமூகத்தை ஒரு பக்கம் திசை திருப்பினார். ஆனால் முஸ்லிம் சமூகம் வாக்களித்தது. இன்றைக்கு மொத்தமாக இலங்கை பாராளுமன்றத்தில் 22 எம்பிக்கள் உள்ளார்கள். அவர் சொல்லுவதும் அவருடைய வழிகாட்டலும் என்னாண்டு நாங்கள் கேட்கின்றோம். எனவே நான் என் ஃபேஸ்புக் தளத்திலே ஒரு வசனத்தை ஏட் பண்ணினேன். சிக் மேன், அவருடைய பெயருக்கு முன்னால் சிக் மேன் என்று சொல்லி அந்த வீடியோ போட்டேன். அவர் ஒரு நோயாளி, அவர் ஒரு மனநோயாளியை பிடித்து வருவார். அதை நான் எத்தனை இடங்களில் கண்டு வருவேன். எனவே இந்த முஸ்லீம் பிஷப்ஹுட் அல்லது முஸ்லீம் ஹிமிஹுட் அல்லது தமிழ் பூசாரிகள் அல்லது சாமிகள் அல்லது சுவாமிகள் இப்படி முஸ்லீம் சமூகத்தில் உளவாடி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். ரோமன் கத்தலிக், வத்திக்கானை மையமாக வைத்து ரோமை மையமாக வைத்து வந்த ரோமன் கத்தலிக் பாரிய பொய்களோடு மதம் என்ற பேரில் நடந்திருக்கின்றது. அதில் எத்தனையோ பிரிவுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் ஐரோப்பிய வரலாறிலே நடந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன், மார்ட்டின் லூத்தரிசம், ஜான் கால்வினிசம். இதிலே நான் இந்த ஏரியாவிலே நான் எனது ஆர்வத்தை காட்டி ஒருவர் எனக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற சில ஆய்வு ரீதியாக ஒரு வாய்ப்பு கிடைத்த நேரம் அந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய புத்தகங்களை பார்த்தேன். அங்கு வைத்து தான் எனக்கு தெரியும் இப்படி புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் என்ற ஒரு சிந்தனை அங்கே இருக்கின்றது. ஆனால் நான் 1982 வெலிகமையில் இருக்கின்ற போதே இந்த முல்லாக்களுக்கு எதிராக போராடி ஒருவர் பள்ளிவாசல் இருக்கின்ற கத்தீபை தூக்கி வெளியே போடுவதற்குள்ள சகல வேலைகளை செய்து அதில் வெற்றி அடைந்து ஒருவன். அப்போ கிரேட் 7 கிரேட் 8லேயே எனக்கு அந்த மென்டாலிட்டி இருந்தது. இந்த லெப்பமாடு அட்டகாசத்தை முடிக்க ஒரு ஆள் நான் அது சின்ன வயசுலேயே. அதே மாதிரி அதை நாங்கள் செய்தும் காட்டினோம். அதே போல் இந்த ஜனநாயகத்தில் எனக்கு சின்ன வயதிலே ஆர்வம் இருக்கவில்லை. நான் ஐரோப்பிய வாழ்க்கைக்கு சென்ற பிறகு அங்கு ஜனநாயகம் குஃபுர் என்ற சிந்தனையை படித்தேன். அதில் நான் உடன்படாவிட்டால் நான் சின்ன வயதில் எந்த நிலைப்பாட்டில் இருந்தேனோ அது ஐரோப்பாவில் அங்கு கிடைத்தது. இங்கே ரிஃபர்மேஷன், அதாவது இந்த பொப்புக்கு எதிரான போராட்டம் ஐரோப்பாவில் நான் கண்டேன். அதே மாதிரி வெளிகாமன் ஜாகிரா வெளிப்பீட்டில் நான் இருக்கிற போது முல்லாக்களுக்கு எதிரான போராட்டத்தை நான் தொடுத்துருவேன். அப்போ எனது சிந்தனை தாகத்துக்கு அங்கே வழிகாட்டல் லிட்ரேச்சர்ஸ் அங்கே கிடைத்ததை நாங்கள் காணுகின்றோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் இந்த JW ஆர்கனைசேஷன், ஜெகோவா விட்னஸ், இதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நாங்கள் வருவோம் இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித். நேற்றைய இதில் தொடர்ச்சி இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித் த வகிபாகம் எவ்வளவு தூரம் ඉන්දියාවේ ලංකාවයි අතර පාලමක් ගහම. ඒ කාලේ ද්‍රවිඩ ආක්‍රමණයන් ලංකාවට සිදුවෙච්ච වෙලාවේ සිංහල රජවරු ඒ අයත් එක්ක සටන් කරලා ඒ ප්‍රදේශ අපිට නිදහස් කරලා දුන්නා. දැන් මේ කරන්න යන්නේ සම්පූර්ණයෙන්ම අපි ගිහිල්ලා අමුණන්නේ තමිල්නාඩුවට. තමිල්නාඩුවේ කොටසක් බවට පත් වෙනවා අපි. මං අහන්නේ මොකද්ද මේ තෝරා ගැනීම? අපිට මේ පාලමක් අවශ්‍යද? ඉතින් මේවා මේ නිකම් මේ මන් දන්නේ මේ රජය නිකම් මේ පිස්සු ඔල්මාද කතා කියනවාද කියලා සමහර වෙලාවට හිතෙනවා මේවා කියනකොට එක. ඒ වගේ ඔන්න ඔය හැමදේම පිටරටින් එන හැමදේම පිළිගැනීම, ඒගොල්ලෝ කියන නිසා අපි මේ පණක් ගේන්න ඕනේ, අර පණක් ගේන්න ඕනේ, මේවා වෙනස් කරන්න ඕනේ, අරවා වෙනස් කරන්න ඕනේ කිය මේ ජාත්‍යන්තරකරණය ලංකාවේ එක්තරා මට්ටමකට හොඳයි. නමුත් අපි අපේ ස්වාධීනත්වය සහ ස්වෛරීභාවය ආරක්ෂා කරගෙන කටයුතු කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. ඒ නිසා මම අවංකවම ප්‍රකාශ කරනවා මේ තීන්දුව අරගෙන අමාරු වැටෙන්න එපා. අපි දකිනවා දැන් ළඟදී ඉඳන් කතා කරගෙන යනවා ලංකාවේ ඉන්දියාවේ ලංකාවයි. நான் இங்கே சொல்லுகின்றேன் இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித் கிறிஸ்தவ சமூகத்திலே இருந்தாலும் ஒரு பாரிய ஒரு அறிஞர், இந்த ஹையஸ்ட் ஸ்காலர்னு சொல்லலாம். அவருடைய கருத்துக்கள், அவருடைய அந்த சமூகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முறை மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக அந்த நடக்கின்ற சதிகளை விளங்குகின்ற தன்மைகள் எல்லாம் பாரிய ஒரு சிந்தனை தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய விடயங்கள். எனவே மெல்கம் கார்டினல் ரஞ்சித்தை அது பேசுகிறது ஒரு முஸ்லீம் பேச வேண்டிய பேச்சைத்தான் அவர் பேசினார். நீங்கள் நினைக்கக்கூடாது ஜுப்பாவை இந்த ஆடியை வைத்துக்கொண்டு வந்தவர்கள் தான் இஸ்லாம் பேசுகின்றார்கள். அவர்கள் இஸ்லாம் பேசவில்லை, அவர்கள் வியாபாரம் பேசுகின்றார்கள். அவர்கள் இஸ்லாம் பேசவில்லை. இந்த படு மோசமான அரசியலில் தான் எப்படி பங்கெடுப்பது, மன்னராட்சிக்கு எப்படி வாழ் பிடிப்பது,
மோசமான அரசியலில் தான் போய் அவர்களுடைய சப்பாத்துக்களை நக்குவது எப்படி, இந்த மோசமான அரசியல் தாங்கள் பங்காளியாகுவது, இதைத்தான் முஸ்லீம் பிஷப் பேசுகின்றார்கள். அல்லாமல் ஒன்றில் பணத்தை பற்றி பேசுவார்கள், இல்லாட்டி வால் பிடிப்பதை கொட்டல்லனவா ஜல்டா அடிப்பதை பற்றி பேசுவார்கள், அதுக்கு சரியா விளக்கத்தை கொடுப்பார்கள், இல்லாட்டி ஒரு மோசமான மோசமான அரசியலை பற்றி பேசுவார்கள், அல்லது தன்னை கண்மூடித்தனமாக பின்பற்றும்படி பேசுவார்கள். சுருக்கம், இந்த பணத்தை மையமாக வைத்த ஒரு சிந்தனையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணினால் நிறைய அறிவு சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே அவர் சொல்லுகின்றார், இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் கட்டுவது தொடர்பான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இதை அவர் விரும்பவில்லை. அந்த பாலம் கட்டுவதால் நாங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறுகின்றோம். உங்களுக்கு தெரியும், ராஜீவ் காந்திக்கு இலங்கையில் அடி விழுந்தது. அதே நேரம் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வந்தார் ஜார்ஜ் காலத்தில். இலங்கையில் சக்தி மிக்க ஒரு ஆட்சியாளர் இருந்த போதே இந்தியா இலங்கையில் தனது சுய நிர்ணய உரிமைகளை மிஞ்சி அரிசி பருப்பை போட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. தற்போது பாலத்தையும் போட்டால் இந்தியாவின் ஒரு யூனிட்டாக, ஒரு ஃபெடரலாக தான் இலங்கை தெரிபடுகின்றது. அல்லாமல் அந்த இலங்கையில் அந்த சுயரேபாவி அழகான வசனங்கள் அவர் யூஸ் பண்ணினார். அதே நேரம் இலங்கை வடக்கிலிருந்து இந்தியாவுக்கு கப்பல் போக்குவரத்து நடக்கின்றது. எனவே அது வேறு விஷயம். கப்பல் போக்குவரத்துன்றது வேறு விஷயம். ஸ்டில் போக் ஸ்ட்ரீட், கச்சைத்தீவு பிரச்சனைகள் இருக்கின்றது. நிலத்தால் அங்கே தொடர்பு வருகின்ற போது இந்தியா ஒரு பலமான ஒரு நாடு. இந்தியா இந்த பிராந்தியத்தில் இந்தியா, சைனா இந்த ரெண்டும் பலமான ஒரு நாடு. எனவே இவர்களை உள்ளுக்கு கொண்டு வருகின்ற போது மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். உதாரணமாக, தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஷண்டியன் இருக்கின்றான்னு வச்சுக்கணுமே, ஒரு தக்ஸ் இருக்கின்றார். ஏதோ ஒன்றுக்கு அவனை நாங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருகின்றோம். வீட்டுக்குள் கொண்டு வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அவ்வளோ ப்ளஸ் அண்ட் மைனஸே அவன் விலகுவான். பிறகு தைரியமாக வீட்டுக்குள்ளாமல் வருவான். ஒரு காலத்துக்கு நாங்கள் எதற்காக கொண்டு வந்தோமோ அது அங்கே நடக்காமல் வேறு தப்பான விடயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. அதே போல் இந்தியா நம்ப முடியாத மனைவி, அன்பிலீவபிள் வைஃப். இந்தியா பாகிஸ்தானிலே பிரச்சனையை கொண்டு வந்தது, அயல் நாடுகளிலே. காஷ்மீரிலே முழுக்க பிரச்சனையை கொண்டு வந்த நீங்கள் இந்த அமரன் திரைப்படத்தை வைத்து பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தால் நேபாள் பார்டரில் பிரச்சனை கொண்டு வந்தது. பங்களாதேஷை துண்டாடியது. அந்தமான் தீவுகளை தனது கைவசம் வைத்து பெரியோரு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் நேற்று கதையத்தை மால்தீவ்ஸ், மாலைதீவில் கீழே அட்டு ஐலாண்டு இருக்கின்றது. அதுக்கு கீழால் ஏர்பேஸ் இருக்கின்றது. மாலைதீவின் ஒரு பகுதி, ஒரு தீவு மேல் இருக்கின்றது. இலங்கைக்கு மேற்காக மாலைதீவில் டொப்பில் ஒரு தீவு இருக்கின்றது. அது இந்தியா பிடிச்சு கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தற்போது ஒரு கிழமைக்குள் இந்த கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்ற குரல் எழும்புகின்றது. கச்சத்தீவை அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு சென்று வந்ததன் பின்னால் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர்களும் அங்குள்ள அரசியல் கும்பல்களும் கச்சத்தீவு இலங்கைக்குரியது என்ற கதையை கிளப்புகின்றார்கள். எனவே இந்தியாவின் சகல பிராந்திய எல்லைகளிலும் பாரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்கள் தனது அரசியல் ஸ்திரத்தன்மையை வளர்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலே பாரிய குழப்பங்களை கொண்டு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கலி தனது ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வரலாற்று ரீதியாக நடந்த ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், ரோ இன்டெலிஜென்ஸ் இலங்கையில் உள்ள எல்டிடிக்கு அங்கே பயிற்சி அளிப்பதற்கான அனுமதியை வழங்கியது. எம்ஜிஆர், இந்திரா காந்தி இதெல்லாம் அவர்கள் இந்தியாவிலே செய்து தைரியமாக அவர்கள் இலங்கைக்குள் வரவைத்தார்கள். இந்தியா கூட ஆயுதம் வந்தது, இந்தியாவில் பயிற்சி வழங்கப்பட்ட, இந்தியாவிலிருந்து பணம் வந்தது. அது இலங்கைக்கு பாரிய ஒரு பிரச்சனையாக பிக் ஹெடேக்காக மாறியதை நீங்கள் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, ஜேவிபி சகோதரர்களை கூட குழப்பி விட்டார்கள் ஆட்சிக்கு எதிராக. எனவே தற்போதைய ஆட்சி ஸ்திரத்தன்மை இருந்தால் இவைகளை சமாளிக்க முடியும். ஒரு காலத்துக்கு அனுரகுமார திசாநாயக்கா போன்றவர்கள் இருப்பார்கள், நாளைக்கு இல்லாமல் இருப்பார்கள். இலங்கையிலே படு மோசமான ஆட்சியாளர் இருக்கின்ற போது எல்டிடி நகர்வை நாங்கள் கண்டோம். எந்த அளவு கண்டால் கலம்புலே தமக்குரிய பணியை செய்ய முடியாத ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். நான் அந்த நேரம் சென்ட்ரல் பேங்க் ட்ரெஷரியில் வேலை செய்தேன். கலம்புவான் ட்ரெஷரியில் வேலை செய்தேன். எனக்கு முன்னால் சென்ட்ரல் பேங்கில் பொம்பு கிடைத்தது. கொலன்னாவையில் அந்த பெட்ரோலிய அந்த கள நிலையத்தில்
அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து அவர்களுடைய அந்த விமானத்தில் வந்து போட்டார்கள் குண்டுகளை. முழு களம்பும் எப்போது வெடிக்கும் என்ற ஒரு பீதியில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். எனவே யாழ்ப்பாணத்தில் பயந்து கொண்டிருப்பதல்ல, களம்பில் இருப்பவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அதை விட நீங்கள் இன்னொன்றை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கொடப்பிட்டின்னு சொல்லி மாத்திரையில் அக்குரசிக்கு மேலால் இருக்கின்றது. அதிலே ஃபௌசி மயிர்களில் தப்பினார். அதே நேரம் இந்த தற்போது இருக்கின்ற காஞ்சன விஜயசேகர், ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர், இளைஞர், அவருடைய தந்தை மஹிந்த விஜயசேகர் அந்த இடத்தில் காணமானார். எல்டிடி வந்து இந்த இடத்திலே குண்டுகளை போட்டதும் பிரேமதாசாவுக்கு குண்டுகளை வைத்து கொண்டதையும் நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த ஒரு துருப்பாக்கு நிலையை வடக்கிலிருந்து ஆரம்பித்து கிழக்குக்கு சென்று முழு இலங்கைக்கும் தென்மாகாணம் வரையில் அவர்கள் ஆயுத ரீதியாகவும் பயங்கரவாதத்தையும் கொண்டு வந்து குவித்தார்கள். அதே நேரம் உங்களுக்கு தெரிந்த கிரேட் இஸ்ரேலின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கின்றது. தற்போது மிடில் ஈஸ்ட்லேயே பெரிய ஒரு மெப்பை போட்டு சவுதி அரேபியாவிலே அரைப்பங்கு, சீரியாவிலே அரைப்பங்கு, இவைகளை போட்டு இந்த கிரேட் இஸ்ரேலில் எவ்வாறு கொண்டு வருவது என்ற சிந்தனை அங்கு மத்திய கிழக்கில் நிலைநாட்டுவது போல இலங்கை படத்திலே அவர்கள் புத்தளம் வரை, நீர்கொழும்பு இந்த பிரிட்ஜ் வரையிலும், அங்கே வலது பக்கத்திலே கதிர்காமம் வரையிலும் ஒரு வரைபடத்தை போட்டு எல்லா இடங்களிலும் ஈழக்கொடிகளை நாட்டிய அந்த ஸ்லோகங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த சிந்தனைகள் படு தோல்வி அடைந்தது. எப்போது இலங்கை இராணுவம் பலவீனமடையுமோ அப்போது இவ்வாறான நகர்வுகள் நகர வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது கூட இந்த அர்ச்சனாவின் கதைகள் எல்லாம் யூடியூப் தளங்கள் எல்லாம் வருகின்றது. ஸ்ட்ரீட் டு ஈழம், ஈழத்தை பெறுவதற்கான பாதை. அப்படி யூடியூப்பில் வந்து ஐரோப்பாவிலே நாங்கள் பார்க்கலாம், மிக அழகாக சுதந்திரமாக எல்லா சர்வதேச நாடுகளையும் பணம் கொடுத்து அவர்கள் அரசியல் கம்பெயினுக்கு திட்டமிட்டு பணங்களை வாரி குவித்து பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பாராளுமன்றங்களில், கனேடிய பாராளுமன்றங்கள் எல்லாம், ஒயிட் ஹவுஸில் கூட கலந்துரையாடல்கள் நடந்ததை நாங்கள் காணுகின்றோம். அதை அவர்கள் அழகாக செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் தீமோர் என்ற நாடு, இந்தோனேஷியாவில் ஒரு பிராந்தியம் இருக்குன்னு ஈஸ்ட் தீமோர், அந்த நாடு இந்தோனேஷியாவில் எப்படி பறிபோனது, ஆஸ்திரேலியா ஆதரித்தது. எனவே இலங்கையில் இந்தியா ஒரு ஆதரவை தமிழருக்கு வழக்கமாக இருந்தால் தமிழீழம் என்ற ஒன்றை அது மிகவும் இலகுவாக கொண்டு வரலாம். அதே நேரம் நான் ஒரு கட்டத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினேன், தமிழ் ஃபெடரேஷன் அண்ட் கான்ஃபெடரேஷன். தமிழ்நாடு, அங்கே கேரளா, அதே நேரம் இலங்கை, ஈழம். அப்போ இந்தியா இலங்கைக்கு மத்தியில் இன்னொரு நாடு இல்லை, ஆனால் தமிழை மையமாக வைத்து ஒரு கான்ஃபெடரேஷன் உருவாகலாம், எதிர்காலத்தில் வரலாம். அதாவது கேரளா அவர்கள் மலையாளம் பேசினாலும் தமிழ் பண்பாடுகளை கொண்டவர்கள், தமிழ்நாடு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காலனி, ஒரு ஃபெடரல், அதே நேரம் இந்த வடக்கு கிழக்கு. எனவே இந்த இலங்கையில் வடபகுதியும் தமிழ்நாடும் உங்களை கேரளாவும் சேர்ந்து தமிழ் கான்ஃபெடரேஷன் அல்லது ஹிந்து கான்ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் உருவாகிடும். எனவே இவைகளை மையமாக நாங்கள் சிந்திக்கணும். அவர் சொல்லுகின்ற விடயம், கௌரவ மெல்கம் கார்டினல் ரஞ்சித், இந்த பாலம் பாரிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயம், அதை அங்கு குறிப்பிடுகின்றார். இரண்டாவதை குறிப்பிடுகின்றார், இந்த இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளின் முட்டாள்தனத்தை, மலக்கோலம், சரியா, அதை குறிப்பிடுகின்றார். இது ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக அவர் பார்க்கின்றார். உண்மையிலே அது சரி, அங்கே இருக்கின்றது. அந்த பாலம் கொண்டு வருவதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் விவாதத்துக்கு வரவில்லை, ரைட்? என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த இராணுவம், இலங்கை இராணுவம் பலமாக எப்போதும் இருக்காது. இலங்கை அரசியல் இயந்திரம், அந்த ஸ்ட்ரக்சர் எப்போதும் பலமாக இருக்காது. இப்போ சைனாட இராணுவம் அரசியல் எப்போதும் பலமாக இருக்கும், இந்தியாவோட இராணுவம் அரசியல் எப்போதும் பலமாக இருக்கும். எனவே அங்கு எந்த ஒரு இண்டிபெண்ட் அலகுகளையும் உள்ளே கொண்டு வர முடியும், அது லாபத்தில். உதாரணமாக சைனாவிலே ஒன் ஸ்டேட் டூ கண்ட்ரி. சைனா இராணுவம் பலம் வாய்ந்தது. எனவே இந்த நாடு தன்னை பிரகடனப்படுத்த முடியாது, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மிகவும் பாரதூரம் ஒரு பிரச்சனை மிக அழகாக முன்வைத்தார். அதே நேரம் இன்னொன்றை அவர் குறிப்பிடுகின்றார், இந்த குளோபலைசேஷன், அதுக்கு அவர் எதிரல்ல, பட் இதை அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அழகாக சொல்லுகின்றார். இந்த மேற்கத்திய இந்த அருகம்பை பிரச்சனை வருகின்றது, இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் வருகின்றார்கள்.
அது மட்டுமல்ல, இந்த நவீன உலக ஒழுங்கிலே காலனித்துவம் இந்த நிறுவனங்களுக்கூடாக வருகின்றது, இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளால் வருகின்றது, ஜெனீவாக்குள்ளால் காலனித்துவம் வருகின்றது, என்ஜிஓஸுக்குள்ளால் காலனித்துவம் வருகின்றது, ஹியூமன் ரைட்ஸ் என்ற பேரில் காலனித்துவம் வருகின்றது, ரெட் கிராஸுக்குள்ளால் ஒரு காலனித்துவம் வருகின்றது, யூரோப்பியன் யூனியனுக்குள்ளால் காலனித்துவம் வருகின்றது, யுனைடெட் நேஷனுக்குள்ளால் ஒரு காலனித்துவம் வருகின்றது. எனவே இவைகளை அவர் அழகாக குறிப்பிடுகின்றார். இன்னொன்று, அந்த சிங்கள சமூகத்தில் ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை போக்கையும் அவர் அழகாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறு நிறைய விடயங்கள் அங்கு பேசப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வீடியோ கிளிப்பை நான் முடிக்க இருக்கின்றேன். இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கருத்தாக முன்வைக்கலாம்னு நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை ஜம்மியத்தில் படு தோல்வி அடைந்து கீழ்த்தரமான ஒரு இயக்கம். டேக் திஸ் எக்ஸாம்பிள், இந்தியாவிலே கிலாஃபா மூவ்மெண்ட் ஒன்று நடந்தது, கிலாஃபா இயக்கம். அதில் அபுல் கலாம் ஆசாத் ஒரு பணியாற்றினார். அதுக்கு தலைவராக மகாத்மா காந்தி வந்தார். ஏன்னா இந்தியாவிலே அந்த கிலாஃபா இயக்கம் வேறு திசைக்கு கொண்டு செல்லப்படாமல் மகாத்மா காந்தி அதை விளங்கி அதிலே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள் இனம் மதத்துக்கு வெளியால் மனித நேயமாக வேலை செய்யக்கூடிய ஒருவர். எனவே முஸ்லீம் அமைப்பான அந்த கிலாஃபா மூவ்மெண்ட்டுக்கு, கிலாஃபா ஆர்கனைசேஷனுக்கு மகாத்மா காந்தி தலைவராக இருக்கின்றார். அது பாரிய வெற்றிகளை அவர் கொண்டு வந்தார். இதே போல் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல்லாஹ் ஒழுங்கான தலைமைத்துவம் இல்லாதபடியால் இந்த மெல்கம் கார்டினல் ரஞ்சித்தை பயன்படுத்தி கொஞ்சம் காலத்துக்கு அவரை தலைவராக வைத்தால் நிச்சயமாக அகில இலங்கை ஜம்மியத்துல்லமா என்ற அந்த அமைப்பு அது உலமாவாக இருக்க முடியும் என்று நான் இந்த இடத்துல ஒரு கருத்தை முன்வைக்கலாம்னு நினைக்கின்றேன். அதில் அக்கௌண்டபிலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், ரூல் ஆஃப் லா, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், மாடர்னைசேஷன், சிவிலைசேஷன், இது அனைத்தையும் அங்கு கொண்டு வரலாம். அதை நீதே செய்யக்கூடிய ஒருவர் அதில் பிழையாக இருக்க வாய்ப்பில்லை. என்றால் முஸ்லீம்களுக்கு அதை செய்ய முடியாது, செய்ய தெரியாது. அங்கே முழுக்க ஒரு ஃப்ராட் கேம் நடப்பதை இந்த இடத்தில் நான் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது உலமா சபை என்றால் நிச்சயமாக நாங்கள் அதில் பணியாற்றுவோம். அது உலமா சபை அல்ல, ஒரு முல்லா சபை. தலைவர் எப்போ வந்தார், எங்களை வந்தாரான்னு யாருக்குமே தெரியாது. எனவே இந்த ஒரு கருத்தையும் நான் இங்கு முன்வைத்து நான் எனது முக்கியமான தலைப்புக்கு நான் வருகின்றேன். ரைட். எனவே நாங்கள் 2 அனர்த்தங்களை முகப்படுத்தோம். ஒன்று சுனாமியால் வந்த விளைவும், இன்னொன்று கொரோனாவினால் வந்த விளைவும் நாங்கள் பார்த்தோம். இதற்கு பிறகு வந்த ஒரு சிந்தனை போக்கு தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இலங்கையில் இதில் ஒரு குறைபாடு இருப்பதை நாங்கள் கண்டோம். ஒரு அனர்த்தம் நடந்த பிறகு தான் இலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் அது பற்றி சிந்திப்பார்கள், பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்வார்கள். ஒரு நாள் ஒரு எனர்ஜி கான்ஃபரன்ஸும் நடந்தது. அதிலே என்ற சார், கொழும்பு பல்கலைக்கழக சேரும் இருந்தார். அதில் யூட்டிலிட்டி, ஸ்ரீலங்கன் யூட்டிலிட்டி அத்தாரிட்டி தான் அதை நடத்துது. அந்த எனர்ஜி கான்ஃபரன்ஸில் நான் ஒரு கேள்வியை தொடுத்தேன். இந்த எனர்ஜி எக்கனாமிக்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த எனர்ஜி எக்கனாமிக்ஸ் சம்பந்தமாக இலங்கையில் எந்த பல்கலைக்கழகத்தில் அதை கற்பதற்கான கோர்ஸ் பாட நெறி இருக்கின்றதுன்னு கேட்டதற்கு அவர் ஒரு முக்கியமானவர் சிறிமல் அபேவர்தன், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர். அவர் சொன்னார், அப்படி ஒன்று இலங்கையில் இல்லை, அப்படி ஒன்று இலங்கையில் இல்லை. உங்களுக்கு தெரியும், அத்துருலிய ரத்னஹிமி என்ன சொன்னார், අපිට சவுதி அரேபியாவே ஆயில் එපා, சவுதி அரேபியா கிசிம ரிசோர்ஸஸ் எப்பான்னு சொல்லி போட்டு சூரிய ஒளி இருக்குது என்றால் சொன்னார். சூரிய ஒளி சொன்னார். எந்த அளவு படு மோசமான படு கீழ்த்தரமான பேச்சு என்பதை பாருங்கள். இங்கே ஒரு ப்ரொஃபஸர் சொல்கின்றார், இலங்கையில் எனர்ஜி ஸ்டடீஸ், எனர்ஜி சம்பந்தமான ஸ்டடீஸ் சென்டர் ஒன்றே இல்லை என்று. அப்படி ஒரு கற்கை நிறைய இல்லை. அப்படி இல்லாமல் எப்படி சூரிய ஒளியிலேருந்து இலங்கைக்கு சக்தியை கொண்டு வர முடியும்? மன்னாரிலிருந்து பெட்ரோலை எப்படி பெற முடியும்? எந்த உலகத்தில் இவர்கள் இருந்து கொண்டு அந்த சமூகத்தை வழிநடத்தி பாராளுமன்றத்தில் அந்த ஆசனத்தையும் பயன்படுத்தி உலகத்தையும் இந்த சிங்கள சமூகத்தையும் இலங்கை சமூகத்தையும் பிழையான வழிக்கு கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் பாரிய சிந்தனை பிரிவோடு இருக்கின்ற ஒருவர் இருந்தாலும் அந்த இன வெறித்தனம், இன துவேஷ போக்கினால் முன்வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுபோல் என்ஜிஓஸ், உங்களுக்கு தெரியும், சுனாமியோடு வந்த பாரிய நிதி வந்தது இலங்கைக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிரைசிஸுக்கான சொல்யூஷன் நிதி வந்ததையும் அந்த நிதிக்கு என்ன நடந்தது என்பதையும் இதுவரை யாருக்கும் தெரியாது.
எனவே எது எப்படி இருந்தாலும் இலங்கை இந்த சுனாமி பிரச்சனையிலும் கொரோனா பிரச்சனையிலும் இருந்து வெளியே வந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை, இந்த இயற்கை அனர்த்தம் இன்றைக்கு 26ஆம் தேதி அந்த டிசம்பர் 26ஆம் தேதி வந்த இயற்கை அனர்த்தம், அதோடு வந்தது தான் கொரோனா. அந்த கொரோனாவோடு வந்த ஒரு பாரிய சதி தான் முஸ்லீம் குழந்தைகளை எரித்தல். ரைட், இந்த முஸ்லீம் குழந்தைகளை எரிப்பதற்கு மிக மூல கர்த்தாவாக இருந்தவர் தான் சோக்கிய செக்ரட்டரி, சுகாதார அமைச்சின் செக்ரட்டரி. தற்போது அவர் இப்போதைய அனுரகுமாராவின் ஆட்சியில் அதே பொறுப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது முஸ்லிம்களின் பாரிய செல்வாக்கோடு ஆட்சி அமைத்த அனுரகுமார திசாநாயக்கா முஸ்லிம்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை, முஸ்லிம்களுக்கு செக்ரட்டரி பதவிகளை வழங்கவில்லை. மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தை திட்டமிட்டு அளிக்கின்றவர்கள் உள்ளே வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி. கோத்தாபய ராஜபக்ஷவின் காலத்தில் எந்த சதிகள் நடைபெற்றதோ அதே நபர் தற்போது இந்த ஆட்சியில் இருப்பதை நாங்கள் வேதனையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பின்னால் ஓட்டமாவடியில் அந்த முஸ்லிம்களின் அடக்கஸ்தலம் அங்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அண்மையில் பீர்வலில் இருக்கின்ற ஒரு கொடை வள்ளலால் அங்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த இடத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். காத்தாங்குடி அலக்ஸா பள்ளியை பார்ப்பதற்கு சென்ற போது அந்த இடத்துக்கு நான் சென்றேன். அதில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். ரைட், அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த முஸ்லிம் சமூகம் தொடர்பான இந்த குழந்தைகளை இருப்பது தொடர்பான நிலைப்பாட்டில் கோத்தாபய ராஜபக்ஷ துரத்தி அடிக்கப்பட்டார் என்பதையும், முழு உலகளாவிய ரீதியில் இந்த ராஜபக்ஷ ரெஜிம், ராஜபக்ஷ டைனாஸ்டி படு தோல்வி அடைந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். எது எவ்வாறு இருந்தாலும் தற்போதைய இந்த நாட்டில் ஆயுத போராட்டங்கள் வெற்றியடையவில்லை. ஜேவிபியின் ஆயுத போராட்டங்கள் 1982, 87 இருந்தது. நான் எனது கிளிப்பை நான் முடிக்கின்றேன். அந்த போராட்டங்களில் வெற்றியடையவில்லை. எனவே அவர்கள் நகர்வுகளை மாற்றினார்கள், சிந்தனைகளை மாற்றினார்கள், நிறத்தை மாற்றினார்கள், வெற்றிகளை கொண்டு வந்தார்கள். அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் கவலையாக சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ரோஹண விஜயவீரன் மனைவி மகன் தற்போது அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த கின்னன் சீத்தலை, அந்த ஃப்ரோசன் ஃபயர் படத்தை பார்த்தால் நேச்சுரலாக கமல் அத்தர ஆராய்ச்சி அழகாக அதை நடித்திருக்கின்றார். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன், ஒண்டர்ஃபுல் ஆக்டிங். அதிலே அந்த பெண்ணின் பாத்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம், அதை நடித்திருக்கின்ற. அதே நேரம் மஞ்சுளா என்ற ஒரு பெண் சண்டே ஒப்சர்வரில் ரோஹண விஜயவீரன் மனைவியின் கண்ணீரன் சொல்லி சண்டே ஒப்சர்வரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தால், அந்த ஆர்டிக்கலை கண்டவுடன் எனக்கு கண்ணால் கண்ணீர் வந்தது. அப்போது நான் விஜய் தேகரத்துக்கு கோல் அடித்து காய்த்தவர். அவர் சொன்னார், அப்படி இல்லை சார், அவர்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அண்மையில் நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம் அவர்களுக்கு நடக்கின்ற ஏமாற்றங்கள். எனவே ஜேவிபியின் வெற்றியின் தோல்வியை நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது. அதே போல் நாங்கள் இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். தற்போது இந்த வடக்கிலே நடைபெறுகின்ற அண்மைக்கால நகர்வுகள், என்டன் பாலசிங்கம் அவர்களின் பிழையான வழிகாட்டல், அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கிலே தமிழர்களுக்கு அந்த சுதந்திர அழகை வழங்குகின்ற போது முஸ்லிம்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். கிளிநொச்சி கான்ஃபரன்ஸை நான் வெளிநாட்டிலிருந்து பார்த்தேன். அப்போது என்டன் பாலசிங்கம் வழங்கிய அந்த பேச்சு, அந்த மீடியாவுக்கு வழங்கிய பேச்சை மிகவும் வெறுப்போடு இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, சரத் பொன்சேகாவிடம் வேலை செய்த ஒரு இராணுவ அதிகாரியை நான் நேற்று சந்தித்தேன். சிலாபத்துக்கு அவர் வேலைக்காக வந்திருந்தார். அவரது காலத்தில் பணியாற்றிய ஒரு இராணுவ அதிகாரி அழகாக சொன்னார், இந்த சரத் பொன்சேகாவுடைய நாயகத்து லீடர்ஷிப் மிக அழகாக சொன்னார். உண்மையிலே நான் சரத் பொன்சேகாவை விரும்புகின்ற ஒருவன். ஆனால் தேர்தலில் அவர் ஒதுக்கப்பட்டார். மீண்டும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என கூறி இந்த வீடியோ கிளிப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த வீடியோ கிளிப் இதோடு முடிவடைகின்றது. இந்த தினத்தோடு இந்த ஆய்வு இன்றையோடு முடிவடைகின்றது.
Christmas